இந்த வெறும் வாசம் வந்தால் போதும், நிறைய புகை வந்தால் போதும், அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இந்த சாம்பிராணி வந்து உங்களுக்கு இதாகாது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் நல்லது நடக்கணும், ஓகே, நல்ல ஒரு வைப்ரேஷன் வரணும், வீட்டில் நல்ல ஒரு மகாலட்சுமியோட கடாட்சம் வரணும், லட்சுமி கடாட்சம் வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா நம்மளோட சாம்பிராணி எடுத்துக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்களேன், இங்கே புகை எதுவுமே கருப்பு புகை கண்ணெரிச்சல் எதுவுமே வராதுங்க. ஆனால் இதை நீங்கள் கொளுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாசம் மட்டும் வராதுங்க, நிறைய வாசம் வரும். ஓகே, எரிய வந்து அதோட வாசம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஹெர்ப்ஸ் நம்ம போட்டிருக்கனால அப்பப்போ வந்து அதோட வாசம் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. ஓகேவா? ஸோ பாருங்கடியா, வேணும்னா டக்கு டக்குன்னு எலபேக்கை தட்டி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கே உங்களுக்குலாம் போஸ்டேஜ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் நம்ம போட்டிருக்கோம், கிராம்பு போட்டிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம், பேலீஃப் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி குங்குலியம், அப்புறம் பால் சாம்பிராணி, காட்டு சாம்பிராணி மற்றும் நிறைய மூலிகையெல்லாம் போட்டிருக்கோங்க. ஸோ பாதி மூலிகை வந்து நம்ம உங்களுக்குள்ள ஷேர் பண்ணல. ஸோ நிறைய மூலிகை போட்டிருக்கோம். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதோட பெனிஃபிட் தெரியும். ஸோ இதை வீட்டில் நீங்கள் கொளுத்துறப்ப உங்கள் வீட்டில் நிறைய சுபிஷமான விஷயம்லாம் நடக்குங்க. ஸோ இதில் போட்டிருக்க ஹெர்ப்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. ஓகேவாடியா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஏலக்காய், இந்த கிராம்பு, பேலீஃப் இதெல்லாமே என்னென்ன பெனிஃபிட்டில் இருக்குன்ட்டு